Hello students, 1.3 line sum பார்க்கலாம். Plane is flying at a speed of 500 km per hour. So ஒரு plane 500 km fastல போக சொல்றாங்க. Express the distance traveled by the plane as function of time or in hours. So இப்போ இத வந்து distance in terms of distanceல எதை சொல்லிருக்காங்க இந்த ஈக்குவேஷன். ஓகே. அதாவது இப்போ what is given as speed கொடுத்திருக்காங்க. Speed of the plane. What is the speed? 500 kilometer per hour. Okay, so 500 kilometer per hour சொல்லிட்டு ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. அடுத்து டைம் கொடுத்திருக்காங்க. what is time? டைம் வந்து r hour. r in hour சொல்லிருக்காங்க. இந்த r தான் டைம். Okay, so they given speed is 500 kilometer, time is r in hour. r. Okay, so you know formula distance equal to என்னது? speed into time. so சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. distanceனா speed into time. Okay, as a speed. Distance equal to speed into time. So what is our distance here? Speed given 500. After what is our time? R. So kilometer வரும். போடும்போது இந்த hour கட் ஆயிரும். So அப்ப distance equal to 500 or kilometer. So this is our answer. Okay. Function of time இது r ல இது t, இது small t இது. t and r போட்ட t அப்போ time equal to t hour. So small t அப்போ இங்க என்ன போடணும்னா distance speed வந்து 500, the time வந்து t, so t ன்னு போட போறோம். so நான் r போட்டேன், that is t. okay, r கிடையாது, small t. so அப்போ distance equal to அதாவது small t இல்ல capital T, distance equal to 500 t kilometer. okay, okay, now 10th sum பார்க்கலாம், last sum. What's the question? The data question பாருங்க சைடுல கொடுத்திருக்கேன். The data in the adjacent table depicts the length of women's forehead. So length of women's forehead and their corresponding height. Based on the data, a student find a relationship between the height y and the forehand length x. So the forehand அதாவது forehand to அவரோட கரஸ்பாண்ட் ஹைட்டுக்கும் ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த ஃபோர் ஹேண்ட் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கும், ஹைட் வந்து இன்ச்சஸ்ல எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ஃபோர் ஹேண்ட் வந்து ஸ்மால் எக்ஸ்னு எடுத்திருக்காங்க அண்ட் ஹைட்டை வந்து ஸ்மால் ஒய்னு எடுத்திருக்காங்க. அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கொடுத்தாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து y ஈக்குவல் டு தி கிவன். வாட் இஸ் y ஈக்குவல் டு ax பிளஸ் y ஈக்குவல் என்ன கொடுத்திருக்காங்க? ax பிளஸ் b. So y equal to ax plus b. And where a and b are constant, the a and b are constant சொல்லிருக்காங்க. ஓகே, so இந்த ரிலேஷன் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் they given. இதுல there are 4 questions கேட்டிருக்காங்க. first a part. so a part என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. check and they given at the table. what's the table? and the x and y கொடுத்திருக்காங்க values. check if this relation is a function. இது இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா கேட்டிருக்காங்க. so நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். what is a function? functionனா every element in the domain of f as a unique image. இப்ப பாருங்களேன், அந்த உமன் டேட்டாஸ் எடுத்திருக்காங்க கிளாஸ்ல. அவங்களோட அதாவது இந்த ஃபோர் ஹேண்டோட இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கும் அவங்களோட கரஸ்பாண்டிங் ஹைட் எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு பர்சனுக்கும் ஒரு கரஸ்பாண்டிங் ஹைட்டை வந்து மேப் பண்றாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் அப்போ எவ்ரி எலிமெண்ட் ஹேவ் இமேஜ், எல்லாத்துக்கும் இமேஜ் யூனிக்கா இருக்கு. புரியுதா? ஒரு ஆளுக்கு சேம் ஹைட் அப்படிலாம் இல்லை. ஸோ அப்போ இது வந்து என்னன்னா எக்ஸ் டேட்டா ஒய் டேட்டா இது வந்து இட் இஸ் இது கிளியரா சொல்லலாம். இந்த ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ பார்ட் வந்து this is a function போடலாம். so function. okay, so what is the x value y value கொடுத்திருக்காங்க? the x and y பாருங்க. so x and y they given. okay, the x y நான் எழுதிறேன். so what is the x value? so x is 35 45 35. next 50 55. next 56 65. third value 69.5 74. 69.5 74. so these are the value they given x and y. so every x க்கும் ஒரு y இருக்கனால it is a function சொல்லிட்டேன். ஓகே, வேணா அந்த ஸ்டேட்மென்ட் எழுதிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி every element in the domain of f has a unique image. அதை எடுத்துட்டு it is a function போடலாம். ஓகே, next b part.
அந்த b part என்ன கேட்டிருக்காங்க find the value of a and b கேட்டிருக்காங்க find the value of a and b அந்த small a small b கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன பண்றேன்னா x y இருக்குல இந்த x y ல சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன் போட்டு அது எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன் x = 35 x = 35 y = corresponding 56 so 35 56 இப்போ இத அப்ளை பண்ணுங்க அதாவது y என்னது 56 equal to a x என்னது 35 x இருக்கிறதுல 35 a plus b இது ஒரு ஈக்குவேஷன் ஓகே சோ இந்த கொடுக்கிற ஈக்குவேஷன்ல y இருக்கிறதுல 56 கொடுங்க x இருக்கிறதுல 35 அது 35a plus b போட்டுக்கலாம் அதே நெக்ஸ்ட் இன்னொரு பேர் எடுத்துக்கலாம் x equal to என்னது 45 y வந்து 65 சோ இந்த 45 65 இது நம்ம அப்ளை பண்ணுதுல அப்போ y வந்து என்னது 65 equal to 45a plus b இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் வருது இப்போ நம்ம இத சால்வ் பண்ணனும் ஓகே இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் 2 னு வச்சுக்கலாம் இது 1 இது 2 னு வச்சுக்கலாம் ஓகே இது ஈக்குவேஷன் நம்பர் ரோமன் லெட்டர் 1 னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம சால்வ் பண்ண போறோம் இத ஃபர்ஸ்ட் எழுதுங்க solving 1 and 2 so the 35a plus b equal to 56 இது 45a plus b equal to 65 என்ன பண்றோம் புரியுதா உங்களுக்கு இது அப்படியே மாத்தி எழுதிட்டேன் லெஃப்ட்ல ரைட்ல எழுதிக்கிறேன் ஓகே இப்போ இந்த எலிமினேஷன் மெத்தட்ல சைன் சேஞ்ச் பண்ணுங்க மைனஸ் 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 ஓகே இது இந்த b minus b கட் ஆயிடும் ஏன் சைன் சேஞ்ச் பண்ணா b minus b ல தான் கட் பண்ண முடியாது அதான் சைன் சேஞ்ச் பண்றது சோ இது 35 minus 45 னா -10 a ன்னு வரும் சோ இது சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 9 வரும் 56 minus 65 சோ -9 வரும் சோ now minus minus கட் பண்ணிக்கலாம் the 10 அங்க போயிடும் அப்ப a equal to 9/10 so 9/10 is nothing but 0.9 so bb கட் ஆயிருது இது சப்ட்ராக்ட் பண்ணா -10a வரும் -9a வரும் மைனஸ் மைனஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த 10 அப்படியே அங்க டிவைட் போவும் 9/10 னா 0.9 இது தெரியல 9/10 னா அது ஒரு 0 கட் பண்ணா ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் சோ 0.9 இதான் a யோட வேல்யூ இப்போ இந்த a வேல்யூ எடுத்து போயிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அதல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம b ஃபைண்ட் பண்ணனும் சோ அப்போ வாட் இஸ் a வேல்யூ யூ சப்ஸ்டிட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 35a என்னது 0.9 plus b equal to 56 இப்போ 35 0.9 மல்டிப்ளை பண்ணுங்க 35 into 0.9 35 into 0.9 மல்டிப்ளை பண்ணா வருது 31.5 வருதா so 31.5 plus b equal to 56 அப்ப b equal to 56 minus இது அப்படி போச்சுனா so இங்க இருக்க 31.5 அங்க போனா -31.5 so அப்ப b equal to now subtract this so 56 minus 30 56 minus 31.1 வரும் 24.5 வரும் இது சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க சப்ட்ராக்ட் பண்ணா 24.5 வரும் இது சப்ட்ராக்ட் பண்ணீங்களா okay 56 with 31.5 na 24 so this is a b value so after finding the ab இந்த ab கண்டுபிடிச்சதுக்கு இந்த ab ல அப்ளை பண்ணுங்க அப்போ from equation number 1 இந்த ரோமன் லெட்டர் 1 y equal to வருதுனா a வேல்யூ என்னது so find the question number 2 ல என்ன கேட்டிருக்காங்க find the value a and b so a வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம் இப்போ அந்த a and b வேல்யூ அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணா இருக்கு y equal to a வந்து என்னது 0.9 x b வந்து 24.5 so this is our relation அவன் கொடுக்கிற y equal a ஸ்பிளிட்ல அந்த a b எடுத்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா we get the relation okay இப்போ இத பேஸ் பண்ணி தான் இந்த c and d क्वेश्चन கேட்டிருக்காங்க what is the c question பாருங்க c என்ன கேட்டிருக்காங்க பாருங்க find the height of the woman whose 4 and length அதாவது x வேல்யூ கொடுத்து x ஓட 4 and x x கொடுத்து y என்ன கேக்குறாங்க சோ இப்போ x equal to என்ன கொடுத்திருக்காங்க இப்போ c question so x equal to what is given question read பண்ணுங்க the 4 and length என்ன கொடுத்திருக்காங்க 40 cm அப்ப x equal to 40 cm சொல்லிட்டு அப்ளை பண்ணுங்க அப்ப y equal to இத அப்ளை பண்ணுங்க சோ அப்ப 0.9 into 40 plus 24 into so 9 into 4 is 36 9 into 4 36 ஒரு 0 வரும் ஒரு பாயிண்ட் வச்சினா 36 ஆ வரும் ஓகே சோ 9 into 4 36 0 360 மல்டிப்ளை பண்ணா 360 வரும் ஒரு பாயிண்ட் வச்சீங்கன்னா 36 so 36 plus 24.5 அப்போ what is your y value இத ஆட் பண்ணீங்கன்னா 60.5 வரும் 60.5 so inches ல இருக்குல்ல நம்ம சென்டிமீட்டர் இருக்குது inches ஆன்சர்
ஓகே ஸோ எக்ஸ் வந்து சென்டிமீட்டர், அது கரஸ்பாண்டிங் ஒய் வந்து இன்ச்சஸ், அதனால அது இன்ச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகே அண்ட் இதுல ஃபோர்த் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஓகே ஃபோர்த் அண்ட் ஃபோர்த்னா அந்த டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பி ஓகே, சி போட்டு நவ் டி. அதாவது உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க 1 2 3 4 கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு போட்டிருக்கேன். இதுல கொஸ்டின் ரீட் பண்ணீங்கன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட் ஆஃப் த உமன் இஃப் ஹர் ஹைட் இஸ், அதாவது ஹைட் அவனோட ஹைட் கொடுத்துருக்காங்க, அதாவது y வேல்யூ கொடுத்து x கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் y வேல்யூ given? y equal to 53.3 inches. ஸோ y கொடுத்து x. அப்போ இந்த y இருக்கிற இடத்துல நம்ம வந்து இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஸோ நம்ம சப்ஸ்டிட்யூட் இதான் ரிலேஷன். இந்த y இருக்கிற இடத்துல ஃபில் அப்போ என்ன வரும்? 53.3 equal to 0.9x plus 24.5 வரும். இது அப்படியே சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 53 minus 24.5 equal to 0.9x வரும். ஸோ நான் இது சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ சப்ராக்ட் பண்ண what do you get? What is given? 53.3 minus 24.5. So subtract பண்ணா 28.9 வரும். So 28.8 subtract பண்ணி பாருங்க. Subtract பண்ண 28.0.9x. Now x equal to 28.8 divided by 0.9. So இந்த 0.9 அப்படிங்க டிவைட்ல வந்துரும். So இத டிவைட் பண்ணுங்க. So ரெண்டுத்துல ஒரு டிஜிட் பாயிண்ட் இருக்கனால அந்த டிஜிட் எடுத்து அப் அண்ட் டவுன் 10 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 10 ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த டிஜிட் ஒரு டிஜிட் இதாயிரும். ஓகே அப்போ இது 288 போட்டுக்கலாம், இது 9 போட்டுக்கலாம். ஸோ இதை டிவைட் பண்ணுங்க. ஸோ இதை டிவைட் பண்ணால் தட் இஸ் அ வேல்யூ. இதில் டிவைட் பண்ண தெரியல. ஸோ 28ல் 9 எத்தனை டைம் இருக்குது? 3 9s are 27, 3 டைம். ஸோ பேலன்ஸ் 1. ஸோ 18ல் ஓகே 18ல் how many 9s? ஸோ பேலன்ஸ் 18ல் 2 டைம்ஸ். ஸோ 2 9s are 18. So 32 centimeter. So this is your answer. Okay, so it's a very lengthy problem with it. So the y equal to ax plus b in the relation base பண்ணி first you find it is a function na every x க்கும் unique image இருக்கனால it is a function clear-ஆ சொல்லிட்டேன். அடுத்தது அவங்க கொடுக்குற அந்த இது xy ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அதை அப்ளை பண்ணா we get two equation. இதை சால்வ் பண்ணா ab வேல்யூ வருது, அந்த ab அதை சப்ஸ்டிட் பண்ணா we have the relation. இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி x வேல்யூ கொடுத்தா y என்ன, y கொடுத்தா x ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ எலிமினேஷன் மெத்தட் கான்செப்ட் பேஸ் பண்ணி இது சால்வ் பண்ணுறோம். ஸோ டவுட்னா கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த சேனல் பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப போராக இருந்தால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் மொபைல் இல்லாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.